சுஜாதா போட்டு வந்து ரெடியா? டேய் டிரைவர், நீ அந்த போட்டோ ஃபாலோ பண்ண. ரெடி போ. ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போ. விடாத அந்த சீக்கிரம் போ. சுஜாதா தண்ணில விழுந்துட்டா. போய் பிடிச்சு காப்பாத்து. போடா. ஐயோ ஐயோ போயிட்டாரு. உள்ள ஒருத்தன் போறாரு. கர்ணன்ட்ட தப்புச்சா கர்ணம் போட்டு ஒருத்தன் உள்ள போறானே. ஆஹா, கொண்ட ஓட்ட கெண்ட மீன் கெளுத்திட்ட சிக்கிருச்சாடா. ஐயோ, காப்பாத்துனுங்கிற பேர்ல கரகம் பிடிச்சவன் என்னென்னமோ பண்றானே. காப்பாத்த துப்புள்ள உனக்கு கூலிங் கிளாஸ் வேற. டேய், உன் காதலுக்கு தரையில பிரச்சனை வருது, சீன கடலுக்கு மாத்துன. அதுக்குள்ள இருந்து ஒரு பிள்ளை வர்றானாடா. ஆமா, ஒரு ராசிதான். என்ன கன்னி ராசி? உனக்கு ராசி தான்டா கன்னியா இருக்கு. போடா. என்னடா கதவு திறந்திருக்கு? யார்? சூரியா? இன்னா எவன்டா ஒரு ரூமுக்குள்ள? வாடா உள்ள போய் பாப்போம். அவ எப்படிங்க? அதானே அவ. டேய், பூட்டின கதவை எப்படி திறந்த? டேய், பூட்டின கதவை எப்படிடா திறப்ப? அதத்தானடா நானும் கேக்குறேன். எப்படி திறந்த? சாவி போட்டு தான் திறந்தேன். சாவி போட்டா? சாவி எங்க கிட்ட இல்லடா இருக்கு. நீ எப்படிடா திறந்த? ஹவுஸ் ஓனர் தான் சாவி கொடுத்தாரு. ஹவுஸ் ஓனர் சாவி கொடுத்தாரா? ஹவுஸ் ஓனரே நான் தானடா. என்னது? ஹவுஸ் ஓனர் நீயா? ஆமா. நீயே ஒரு அல்லகை தானடா. நம்மளை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சு வச்சுப்பான் போல இருக்கேன். அது அண்ணே. என்னடா இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? வெரி சிம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லவா? வேணானே, அப்படியே வச்சுக்கோங்க. மதுரையில இருந்து கோவா கோடி வந்து கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை கெடுத்துறாதீங்கண்ணே ப்ளீஸ். செந்தில், என்னடா இது உன் சொந்த வீடு இல்லையா? அது ரொம்ப முக்கியமா? அதை பத்தி அப்புறம் சொல்றேன்டா. ஏய் அண்ணே, இனிமே இந்த வீட்டுல தான் தங்க போறேன். தங்கிக்கங்கண்ணே. ஏய் செந்தில், இருடா. வாடகை பாதி தான் கொடுப்பேன். அட, வாடகையை கொடுக்க வேணாம்னே. ஐயோ, இருடா. அண்ணே, உங்களுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? செந்தில் அப்படின்னு கூப்பிடுங்க. சூறாவளி காத்து மாதிரி சுருண்டு வந்து நிப்பேன். ஆனா இந்த அல்லக்கை விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கண்ணே. சரி, அந்த புக்கு படி. சரி சரி. எப்படி? திரும்ப கூட. அது இவனு ஒரு டைப்பா தாண்டா வந்துருக்கு. என்னடா போடா, பேசுவோம்டா. போடா. வாராஜா வாராஜா. முடியாது. எல்லாமே உனக்காக தான் செய்யறேன். இவ்வளவு ஒரு வீட்டுல ஒத்தையில இருந்தா பயந்து முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் வாடகையில வேற பாதி தரமுங்கிறேன். நீ ஏன் பிரச்சனை பண்ற? சரி, விடு விடு விடு, எல்லாம் சரியா வரும். எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் வர்றேன். என்ன சொல்லு, சொரிஞ்சிட்டு நிக்காத. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உதவி பண்ணலாமேன்னு. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு பருதா வேற படுறியா? இது சாதாரண சைக்கிள்ல. நான் முத மிலிட்டரியில சேர்ந்து முதல் சம்பளத்துல வாங்கின முதல் சைக்கிள். என் பொண்டாட்டி கூட செகண்ட் தான். இதுல இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். இங்கிலீஷ்கார பார்ட்ஸ். இது வரைக்கும் டியூப் டயர் கூட மாத்தனது இல்ல. இல்ல அங்கிள், இந்த தடவை தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க அங்கிள். பரதாவத்தை பயன்படுத்திக்கடா மிலிட்டரி. படுபாய் உன்னாலதான் அடிக்க முடியலையே. அடி. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. That's it. அம்மா! வாவ்!
ஃபிகர், என்ன லிப்பு, என்ன ஹிப்பு. ஏய் மிஸ்டர், வேண்டாம், அவளை பார்க்காத. ஏய், இதுக்காக தான் என்ன இந்த பால்கனிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா? இந்தா பாரு, அவ கர்னலோட பொண்ணு, தேவையில்லாம குண்டடி வெட்டிச்சாகாத சொல்லிவிட்டேன். ஆமா. ஏய், அந்த கிளியோபாட்ராக்காக எத்தனை குண்டு வேணாலும் தாங்கலாம். ஆஹா, பாத்தியா, பொண்ணுகளை பார்த்தோன்னு வீரவசனம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாரு. ஏய், கீழே போய்கிட்டு இருக்காப்பா. ஏய், சரி விடு, வீட்டுக்குள்ள அப்பன் கர்னல் இருக்கான்ல, அவன் கடிச்சு குதறாம விட மாட்டான். எந்த வேகத்துல உள்ள போறானோ அதே வேகத்துல ரிட்டர்ன் வருவான் பாரு. அந்த படுபாவிக்கு எனக்கு எந்த ஜென்மத்து பகையோ தெரியலையே. இந்த பிளாட்ல 2000-3000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் திருப்பி திருப்பி அடிக்கிறான். என் கழுத்தை உடைச்சிட்டானே. ஐயோ அம்மா. அங்கிள், அம்மா. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? சிங்கம் மாதிரி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களே. ஏய், யாரா நீ? அதெல்லாம் விடுங்க. டேய், என்னடா பண்ண போற? ஒண்ணும் இல்ல. டேய், எதுவும் பண்ணாதடா, எதுவும் பண்ணாத. எப்படி இருக்கு? அட, நம்ம கழுத்து சுளுக்கு ரிலீவ் ஆயிருச்சு. ஆமா, நீ யாரு, எங்க இருக்கிற? அங்கிள், எதிர் வீட்ல தான் இருக்கேன். எதிர் வீட்லயா? ஆ. இந்த முரட்டு குதிரை ஒருத்தர் இருக்கிறான், அவன் ரூம்லயா இருக்கிற? என்ன பண்றது அங்கிள், வேற வழி இல்லையே. யார் இந்த புது பையன்? மசாஜுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, இந்த எதிர் ஃபேட்ல ஒரு முரடா இருக்கிறானே, அவன் கூட இருக்கிறானா. ரொம்ப நல்ல பையன். கரெக்டா அகு பஞ்சர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இல்லாமலே பெயின் ரிலீவ் ஆயிடுச்சுமா. அங்கிள், ஆ. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. என்கிட்ட இன்னும் நிறைய வித்தைங்க இருக்கு. ஆ. ஆன்ட்டி, உங்களுக்கு ஏதாவது ஏய். இந்த மசாஜ்? ஆக்சுவலி ஆ. அங்கிள், இந்த மசாஜ்லாம் ஆ. ஓபன் டெரஸ்ல ரூஃப் கார்டன்ல பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? எங்க டெரஸ்லயும் ரூஃப் கார்டன் இருக்கே. ஆமா, பெரிய ரூஃப் கார்டன், பெரிய டெரஸ். சீரியஸ்? அப்படியா? ஆ. அங்கிள், அங்கிள், எனக்கு ரூஃப் கார்டன் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அங்கிள், அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள், ஒரே அடி பார்க்கலாமா? என்ன மேன் பர்மிஷன் நம்ம வீட்ல? போ. தேங்க் யூ ஆன்ட்டி. ஏய். ரூஃப் கார்டன். சும்மா சொல்லக்கூடாது. ஒரே பிளாட்ல ராமனும் இருக்கிறான், ராவணனும் இருக்கிறான். அவங்க அப்பங்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டான் போல் இருக்கே. மேல பொண்ணுகிட்ட வேற வர்றா. டான்ஸ்ல ஆடுறானயா. நீங்க ஆஹா, A beautiful rose for a beautiful girl. Take it. அட, பூ கொடுத்துட்டாயா. கிஸ் கொடுத்துட்டாயா. என்ன கொடுத்துட்டோம்? ஏப்பா, உன் காதல் கண்ணுல ஆரம்பிச்சு கர்னல் காதோட முடிஞ்சு போச்சு. அவன் காதல் கையில ஆரம்பிச்சு பெட்ரூம்ல தான் போய் முடியும் போல் இருக்கே. என்ன எடுத்து என்னடா பண்ண? அவன் யமகாதக பயலா இருக்கிறான். உன் ஜாதகத்துல சனி செட்டில் ஆயிட்டான். நீங்க எப்படி? நான் எதிர் வீட்ல தான் தங்கி இருக்கேன். என்ன கோபப்படுற? ஐயோ, கர்னல் நாய கொன்னுட்டேடா, கொன்னுட்டேயே. சிக்கா, என்னங்க இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நடந்தது நடந்து போச்சு. அவன் என்ன திரும்பியா வரப்போறான்? என்னம்மா சர்வ சாதாரணமா சொல்லிட்டேன். என் புள்ளையே செத்து போன மாதிரிமா. என்னப்பா இது? அப்பா அழாதீங்கப்பா. என்ன அழாதீங்கப்பா? அநியாயமா அந்த பாவி என் குழந்தைய கொன்னுட்டானம்மா. சார், சிக்கா சிக்கா, சிக்கா மை டார்லிங். சிக்கா இல்ல சார், சிக்கா மாதிரி. ஓ, அப்படியா? என்னால தானே சிக்கா செத்து போச்சு. பரவாயில்லப்பா. அதனாலதான் உங்களுக்கு இத வாங்கிட்டு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சிக்கா, 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 சிக்கா மை இந்த டாக் டார்லிங். நல்லா ட்ரெயின் பண்ண டாக் அங்கிள். அப்படியா? நீங்க என்ன சொன்னாலும் செய்யும். இப்படி கொடுங்களேன், கொடுங்க. இப்ப பாருங்க செல்லக்குட்டி, அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள். அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். ஓகே, ரெடியா? ஓகே செல்லம். நீங்க கூப்பிடுங்க அங்கிள், வரும். சிக்கா, கம் ஹியர். சிக்கா, கம் ஹியர். இன்னையா வர மாட்டேங்குது? அன்பா கூப்பிடுங்க சார், வரும் சார். அப்படியா? சிக்கா. அன்பா கூப்பிடுங்க, அன்பா கூப்பிடுங்கன்னு சொன்னா கொஞ்சம் அன்பா அழுத்தி கூப்பிட்டேன். பாஞ்ச நாய் கடிக்க கூடாததெல்லாம் கடிச்சு கொதறிச்சு. இப்ப ரொம்ப முக்கியம். அங்கிள், 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 சாரி அங்கிள். அவன் செஞ்ச தப்புக்கு நீ அப்ப சாரி கேக்குற? அங்கிள், உங்களை கடிக்கிறதுக்காக அவன் நாய் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான். வச்சிருப்பானோ இல்ல, வச்சிருந்தான். ஏன் சூர்யா ஜீவா அப்படி பண்ணாரு? இவர் என்ன தப்பு செஞ்சாரு? எனக்கு புரியல ஆண்டி.